ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சந்தியா ராகம் சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரகுராம் ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. மாயாவுக்கு சீனுவுக்கு தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருந்தாங்க. அந்த விஷயத்தையும் எல்லாத்தையும் சொல்லவும் இதை கேட்டதுமே சாருவும் மகாலிங்கமும் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அப்போ பத்மா ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாருட்ட சொல்கிறாங்க, சாரு எங்கள் அண்ணன் என்ன தான் அந்த முடிவு எடுத்தாலும் சரிதான், ஆனால் நீ தான் என் வீட்டுக்கு மருமகளாக வரணும். மாயா எனக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் ஒரு நாள் நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சாரு கேட்குறாங்க, எப்படி இது முடியும்? என்னதான் இருந்தாலும் அவர் ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறமா மறுபேச்சு கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன செய்ய முடியும் நம்மளால்? அப்படிங்கும்போது, இல்லை சாரு, எங்கள் அண்ணன் முடிவு எடுத்தாலும் சரிதான், ஆனால் சீனு என்னுடைய மகன், எனக்கு யார் மருமகளாக வரணும்னு சொல்லி நான் தானே முடிவு எடுக்கணும். என் வீட்டுக்கு நீ தான் மருமகளாக வரணும், இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னத்தை நீங்கள் சொல்கிறது கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கும்போது, உனக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுக்குறேன், நீ தான் எனக்கு மருமக, இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அவங்க என்னன்னாலும் செய்துட்டு போட்டோம், ஆனால் மாயா எனக்கு மருமகள் ஆகவே முடியாது, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு பத்மா சொல்லவும் இதை கிட்டதுமே சாரு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயாவையும் சீனியும் தான் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ சீனு சொல்கிறாங்க, மாமா இப்படி ஒரு முடிவு எடுப்பார், நம்மளுக்கு இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ மாயா சொல்கிறாங்க, ஆமாம் சீனு, நீ சொல்கிறது கரெக்டு தான். நேற்றுக்கு கூட பெரியப்பா நம்மகிட்ட பேசும்போது என்ன சொன்னார், அதாவது எனக்கும் கதிருக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னார், அதே மாதிரிக்கு உனக்கும் சாருவுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன்னு சொன்னார். ஆனால் அவர் இப்படி ஒரு முடிவு எடுப்பார்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சீனு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் கதிர் வராங்க. அப்போ கதிர் சொல்கிறாங்க, உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உனக்கு எதுக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு மாயா கேட்கும்போது, ஆமாம், உங்கள் காதலை சேர்த்து வச்சது நான் தானே, அதுக்காக நீங்கள் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது, நீ என்ன கதிர் சொல்கிற, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்லவும், அப்போ சீனு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இவன் நம்மளுக்கு போட்டியெல்லாம் வந்துட்டு இருந்தான், இவன் இப்படி நம்ம காதலை சேர்த்து வச்சான், இவன் என்ன சொல்கிறானே ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனு மனசுக்குள்ளே நினைக்கும் போது, அப்போ கதிர் சொல்கிறாங்க, சீனு நீ மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் எனக்கு தெரியும், உனக்கு போட்டியாக தான் நான் வந்துட்டேன்னு சொல்லி தான் என் மனசில் நினச்சிட்டு இருந்தேன். உண்மைக்கு சொல்லப்போனால் என்னை மாமா எதுக்கு தெரியுமா என்னை வரவழைச்சாரு, உங்கள் ரெண்டு வரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் என்னை வரவழைச்சாரு அப்படிங்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, நீ சொல்கிறத கொஞ்சம் கிளியராக சொல்லி எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு அப்படிங்கும்போது, நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, எந்த அளவுக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு பெரியப்பாக்கு தெரியணும், அதுக்காக தான் என்னை வரவழைச்சிறாரு. என்னை வரவழைச்சு அவர் சொன்னார், நான் மாயாவுக்கும் சீனுவுக்கும் தான் கல்யாணம் நடத்தணும்னு சொல்லி நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க உண்மையிலேயே இன்னும் அவங்க மேலே ஆசை ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஆசை வச்சுட்டு இருக்காங்களா, எந்த அளவுக்கு அவங்க ஆசை வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, நீ தான் அவங்க கிட்ட கண்டுபிடிச்சி எனக்கு நீ தெரியப்படுத்தணும் அப்படின்னு மாமா சொன்னார், அதுக்காக தான் என்னை ஊர்லேருந்தே வரவழைச்சாரு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டதுமே மாயாவும் சீனாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன கதிர் சொல்கிற, உண்மையிலேயே இதுக்காக தான் நீ வந்தி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இதுக்காக தான் நான் வந்தேன், அதனால தான் அவங்க ரெண்டு வரையும் நான் வெறுப்பேற்றுற மாதிரிக்கு நான் பேசினேன், ஆனால் ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க, எந்த அளவுக்கு காதல் வச்சுருக்கீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், அதை நான் மாமா கிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே ரெண்டு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மாயாவும் சீனும் கதிருக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. உண்மைக்கு சொல்லப்போனால் இன்னைக்கு நாங்கள் இந்த கல்யாணம் நடக்க போகிறதுக்கு உண்மையிலே நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு கதிர் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று சாரு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஓஹோ, கதிர் இந்த அளவுக்கு மோசமானவனா, நம்ம இது தெரியாமல் நம்ம அவங்ககிட்டயே நம்ம உதவி கேட்டோமே, இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகியாக இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இவனுக்கு வேற நம்ம வேலையெல்லாம் வேற செய்து கொடுத்தோமே அப்படின்னு சொல்லி சாரு ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது தனம் வராங்க. தனத்தை பார்த்ததுமே கதிர் சொல்கிறாங்க, என்ன தனம் எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிற அப்படிங்கும்போது, என்னது எப்படி இருக்க, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறியா, ஒரே வீட்டில் தானே ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கிறோம், அப்புறமா எதுக்காக இந்த கேள்வியெலாம் எனக்கு கேட்டுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்ன தனம் நீ இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற, என்னதான் இருந்தாலும் நீ என் மாமா பொண்ணுலாம், உன்ட்ட கிண்டல் பண்ணி தான் பேசிகிட்டு இருப்பேன், சொல்ல பொண்ணைக்கு நீ எனக்கு முறை பொண்ணு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே மாயா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கதிர் நீ பேசிகிட்டு இருக்க, தனத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் முடிவாகி போச்சுது, அவளுக்கும் கார்த்திக்கு தான் கல்யாணம், சொல்ல பொண்ணைக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண வர செய்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது சொன்னதுமே கதிர் சொல்கிறாங்க, அதனால என்ன, ரெண்டு பேரும் லவ் தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிடல, அதுக்கு ஒன்று டைம் இருக்க தானே செய்யுது, சப்போஸ் தனத்தோட மனசில் நான் வந்துட்டோம்னா அப்போ எனக்கும் தனத்துக்கும் தானே கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. போ, உனக்கு எப்போவுமே கிண்டல் தான், உனக்கு கிண்டல் பண்ணுறதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயா அவங்க சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருந்தாங்க. அப்போ தானம் சொல்கிறாங்க, இங்கே பாரு, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது, சின்ன வயசுலேருந்து நீ என் மனசில் இருந்துட்டு தான் இருக்கிற, ஆனால் என்ன பண்ணுறதுக்கு, நான் தான் இந்த வீட்டில் இல்லைல்ல, அப்படி மட்டும் நான் இந்த வீட்டில் இருந்தோம்னா கண்டிப்பாக நான் ஒன்றை தான் கல்யாணம் பண்ணியிருப்பேன், இன்னும் கூட நம்மளுக்கு டைம் இருக்க தான் செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எனக்கு தான் கல்யாணம் நடக்க போகுதுன்னு எனக்கு உள் மனசு சொல்லுது பாரு அப்படிங்கும்போது, இங்கே பாரு, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுருக்காத, இதை மட்டும்
மட்டும் கார்த்திக் கேட்டுட்டாருன்னா அவ்வளோதான் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவார் நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போ நான் உங்ககிட்ட பேச தயாராகலை அப்படின்னு சொல்லிட்டு தானா வந்து கோவிச்சிக்க மாதிரி இருந்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த வீட்டில் நம்ம இருக்கிறோம், ஆனால் நமக்கு தெரியாமல் என்னெல்லாமோ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரகுராம் வந்து கடைசி நேரத்தில் நம்மளை நம்ப வச்சு கழுத்து வருப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கான இந்த கதிர் தானா, இவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து நினைக்கிறாங்க. அப்போ மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ மகாலிங்கம் சொல்கிறாங்க, என்னம்மா கடைசியில் பஞ்சாயத்தில் வச்சு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது, இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்மளும் வந்து ஒன்றுமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சுது, ரகுராம் எதிர்த்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியலையம்மா, இப்போ என்னம்மா பண்ணுறதுக்கு, எந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்ட, ஆனால் கடைசியில் எல்லாமே வந்து பிரயோஜனம் இல்லாமல் ஆகிப்போச்சு அப்படின்னு மகாலிங்கம் சொல்லும் போது, அப்பா நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, நம்ம நினச்ச மாதிரிக்கு தான்ப்பா நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் பத்மாத்தா கூட எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு மருமகளாக நான் தான் வருவேன், மாயா வந்து ஒரு காலமும் வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ சொல்லிட்டு இருக்கிற, பத்மா சத்தியம் பண்ணி கொடுத்தா போருமா, அந்த வீட்டில் முடிவெடுக்கிறது எல்லாமே ரகுராம் தானே, ஆனால் அவன் தான் இந்த ஊர் பஞ்சாயத்தில் வச்சு இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாருல, அதுக்கப்புறமா என்ன பண்ணுறதுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு. அது மட்டும் இல்லை, சீனும் மாயா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க விரும்பவரை செய்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நம்ம என்னம்மா பண்ண முடியும் அப்படிங்கும்போது, அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்கப்பா, கடைசி நேரத்தில் இந்த கல்யாணத்தை பாருங்களேன், சீனு என் கழுத்துலேருந்து தாலி கட்ட போகிறான் அப்படிங்கிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற, இது நடக்குமா அப்படிங்கும்போது, கண்டிப்பாக நடக்கும்பா, அதுக்காக தானே நாங்கள் இருக்கிறேன், என்ன அவர் என்னை பொண்ணாக தத்து எடுத்துட்டேன்னு சொல்லிட்டோம்னா நான் என்ன அவருக்கு பொண்ணாயிருவேனா என்ன, கண்டிப்பாக இல்லை, நான் அந்த வீட்டுக்கு மருமகளாக தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சாரு வந்து மகாலிங்கத்தில் சொல்லி கோவப்பட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கம் வந்து புவனேஸ்வரியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. என்னங்க இந்த மாதிரி நடந்து போச்சுது, உங்களால் எனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் நானும் எல்லா விஷயத்தையும் நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறாங்க. கடைசியில் ரகுராம் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவெடுப்பாருன்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கவே இல்லை. ரகுராம் வந்து எந்த நேரத்தில் என்ன மாதிரிக்கு முடிவெடுப்பாருன்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஆனால் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது, அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து மகாலிங்கம் சொல்கிறாங்க, என் பொண்ணு அதுக்காக தானே வந்து அந்த வீட்டில் போய் இருந்துட்டுருக்கிறா, ஆனால் ரகுராம் என்னென்னா அந்த வீட்டுக்கு மருமகளாக வேண்டாம் மகளாவான்னு சொல்லிட்டாரு, என்னால் எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சுது, நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, என்ன நம்பி நீ வந்துட்டேலா, கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க. அப்போ ரகுராம் வந்து ரூமுக்குள்ளே இருக்கவும் ஜானகி அங்கே வராங்க. வந்ததுமே ரகுராம்கிட்ட சொல்கிறாங்க, மாயாவுக்கும் சீனுக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டீங்க, ஆனால் சாரு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு இருக்க முடியாதலாம், சொல்ல போனாக்க அவளுக்கும் வந்து சீக்கிரத்தில் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அதே முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஜானகி, நீ சொல்கிறது கூட கரெக்டாக தான் இருக்குது, இப்போ திடீர்னு வந்து மாப்பிள்ளைக்கு நான் எங்கே போகிறதுக்கு அப்படிங்கும்போது, ஏங்க நம்ம கதிரையே கேட்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. கதிருக்கும் சாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன அப்படின்னு ஜானகி கேட்கும்போது, பாரு இந்த ஐடியா எனக்கு இல்லாமல் போச்சுது, நீ சொல்கிறது கூட நல்லா தான் இருக்குது, சரி நம்ம வேணா கதிரிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிரை வந்து கூப்பிடவும் கதிரும் வராங்க. என்னம்மா சொல்லுங்க அப்படிங்கும்போது, கதிர் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்பேன், நீ வந்து சொல்லணும் அப்படிங்கிறவும், நீ எங்கள் என்ன விஷயம்னு சொல்லுங்கள் நான் அப்புறமா சொல்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை சாரு வந்து நான் என் பொண்ணாக தானே நினைக்கிறேன், அப்போ நீ சாருவை நீ கல்யாணம் பண்ணிக்கிட அப்படிங்கிறாங்க. இதை கேட்டதுமே கதிர் சொல்கிறாங்க, என்ன திடீர்னு இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் என்ன தான் இருந்தாலும் சரி, சாருக்கும் சீனுக்கும் தான் கல்யாணம்னு சொல்லிட்டு தான் அந்த வீட்டிலே இருந்துட்டு இருந்தா, ஆனால் கடைசியில் அது நடக்காமல் போச்சுது, அவளை ஏமாத்தின மாதிரிக்கு ஆயிடக்கூடாது, அவளுக்கும் வந்து சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சோம்னா எனக்கு ரொம்பவே வந்து கொஞ்சம் மன திருப்தியாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் கதிர் உனக்கே வந்து நான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா நம்ம வீட்டில் உள்ள பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே கதிர் சொல்கிறாங்க, திடீர்னு நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்க, அதனால் எனக்கு என்ன முடிவுன்னு சொல்லணும்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்களா அப்படிங்கிறாங்க. நீ டைம் எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து நீ சொல்கிற முடிவு நல்ல முடிவாக இருக்கணும், சீக்கிரத்துலேயே நீ சொல்லிடு, ஏன்னா வந்து உனக்கும் சாருவுக்கும் சீனுவுக்கும் மாயாவுக்கும் வந்து ஒரே முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கதிர் சொல்கிறாங்க, சரி எனக்கு ஒரு நாள் டைம் கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படிங்கும்போது, சரி நீ ஒரு நாள் டைம் எடுத்துக்கோ, நான் நல்ல பதிலாக சொல்லணும் அப்படின்னு ஜானகி வந்து கதிரிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா சாரு கிட்ட இந்த விஷயத்தை பற்றி ரகுராம் பேசவும் சாரு அதிர்ச்சி அடைகிறாங்க. நான் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசையோடு இருந்தோம்னா இந்த கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, ஆனாலும் இப்போதைக்கு சரின்னு சொல்லி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரு வந்து சரி நான் கதிரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் அப்படிங்கிறாங்க.